அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 25/8/2024 நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் காத்தாங்குடியில் என்கிட்ட ஃபோட்டோ காப்பி அடிக்கிறார்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக 500 ரூபாய்க்கு ஃபோட்டோ காப்பி அடித்தா 3 பேருக்கு 1000 ரூபா வீதம் தாரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு க்ளோசிங் டேட். அந்த அடிப்படையில் நான் அந்த 3 பேரை தெரிவு செய்கிறதுக்காக ஒரு ட்ரோல் செய்கிறதாக ஆன்லைன் மூலமாக நான் இப்போ ஏற்பாடு செய்து அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இதெல்லாம் நான் ஏன் ஊக்கப்படுத்துகிறேன் உங்களை அப்படின்னா, என்கிட்ட ஃபோட்டோகாப்பி மாத்திரம் இல்லை, நீங்கள் சொல்கிறது கடந்த காலங்களில் 4 வருஷமாக இந்த மாதிரி ஃபோட்டோகாப்பி சேவை செய்கிறது. இதே மாதிரி நான் செய்திருக்கேன் போட்டியெல்லாம். ஊக்கப்படுத்துறதுக்கான நோக்கம் வியாபாரமும் ஒரு பக்கம், ரெண்டாவது சில விடயங்கள் நாம் பதிவேற்றம் செய்கிற நேரம் கவலையினமாக இருக்கிறது. அதையே நீங்கள் கவலையினமாக இருக்கிறீங்கண்டா, குறிப்பாக சொல்ல போனால் கவலையினம்ங்கிறது ஒரு ஆர்டிக்கிளை போட்டால் நீங்கள் வாசிக்கிறது, ஒரு வீடியோவில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை நான் போட்டால் அதை நீங்கள் கேட்குறல, கேட்காம இதை நேடு கேட்குற நிலப்பாடு தான் கூடுதலாக இருக்கிறதுங்கிற காரணமும் இந்த மாதிரியான விடயங்கள் நீங்கள் இனி வருங்காலங்களில் நான் என்றா ஏஎன்எஃப் டெக்கண்டா என்னங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் தெளிவுபடுத்திருக்கா. இப்படியான போட்டிகள் மூலமாக சரி உங்களை உள்வாங்கலாமாங்கிறது நான் யோசிச்சுதான் அதை நான் செய்திருக்கேன். அந்த அடிப்படையில் இது மாத்திரமல்ல, இன்னும் கேட்டம் ஸ்டார்ட் பண்ணுறது 3ஆம் தவணைக்கான ஃப்ரண்ட் பேஜ் விடைகளோட இதுவரை காலமும் ஏஎன்எஃப் டெக் 4 வருஷமாக விடையோட தந்தில்லை. இந்த வருஷம் பாரிய செலவோட உங்களுக்கு எல்லா தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரைக்கும் விடைகளோட எல்லா பாடங்களுக்கும் செட் பண்ணிட்டு இருக்கேன். மிக விரைவில் அதை அந்த ஃப்ரண்ட் பேஜை அறிமுகப்படுத்தி அதுக்கான எல்லா பேப்பர்ஸ்களையும் நான் உங்களுக்கு புக் வடிவத்தில் செய்ய பார்த்துட்டு இருக்கிறது தான் லக்கி ட்ரோ. இது ஆன்லைன் மூலமாக நாம் செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ காத்தாங்குடி நாடி இஷ்யூ இல்லை, காத்தாங்குடியாக இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட அவங்க என்னட்ட கிட்டத்தட்ட 52 பேராக்கள் இது வரைக்கும் இதுக்குள்ளே இதாயிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எனக்கு வானா நாங்கள் இந்த ப்ரோவில் வரல அப்படின்னு அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க, 80 பேருக்கிட்ட. அப்போ இது ஒரு அறிமுகமாகி தான் இதை செய்கிறேன். இதை பாருங்கள், இதில் எல்லாருக்கும் இந்த கோட் நம்பர் தான் எதிர்வரும் 3rd டேர்முக்கு இதே மாதிரி தான் ரோ வரும். எல்லாரையும் இப்படி இந்த நம்பர் உங்களுக்கு கோட் நம்பர் பேஸ் பண்ணி தான் செய்யப்படும். எந்த எல்லாரும் நேம் பாருங்கள், இவரது நேம் வரும். இப்போ W36 உங்களுக்கு யாருன்னு தெரியா. அப்போ இதில் பார்த்தவங்க இப்போ உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் யாரையும் ஷோ ஆகாது. ஏன் காரணம், சில ஆக்களை விருப்பம் இல்லை பேர் வாரது, சில ஆக்களுக்கு டெலிஃபோன் நம்பரை காட்டுறது விருப்பம் இல்லை. அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தவங்களுக்கும் W36 B35 இப்படியே 37 என்று சொல்லி ஒரு நம்பர்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோம். 52 ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். அந்த அடிப்படையில் இந்த 52 பேரும் எனக்கு தெரியும். இந்த W11 யார், W8 யாருன்னு தெரியும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம முன்ன சீட் எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸில் போட்டுட்டு அவங்க குலுக்கி ஒரு கொஞ்சம் நேரம் குலுக்கிட்டு போய்ட்டு ஒரு நம்பரை நம்மகிட்ட எடுக்க சொல்லுவாங்க. நாம் அதை எடுத்து நாம் கொடுக்குறோம். அதே சிஸ்டத்தில் இதை நாம் நினைச்சா 5 மினிட்ஸும் நாம் சிஸ்டத்தில் 5 நிமிஷத்தை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த புள்ளியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லலாம். 10 நிமிஷம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த புள்ளியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா 3 ஸ்டூடெண்ட் எடுக்க வேண்டியது 1000 ருபீஸுக்கு. அப்போ இந்த 3 ஸ்டூடெண்ட்டு நாங்கள் பேஸ் பண்ணுறதுக்காக 5 மினிட்ஸ் சுற்றிட்டு அந்த 3 பேரில் ஒரு ஆளை நான் என்ன செய்வேன், அவருக்கு வின் பண்ணிட்டாருன்னா இதுலேருந்து அவரை ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த நம்பர் இந்த அறிக்கை இந்த நம்பர் இப்படி தான் என்டர் பண்ணிடுவேன். இவர் I51 எடுபட்டார். I51 எடுத்துட்டு நான் மற்ற 51 ஆளையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி நான் என்ன செய்வேன், காட்டுவோம் ஷாலா இரவு நாட்டத்தோட. இப்படியான விஷயங்கள் தான் என்ன ஃப்யூச்சரில் ஏஎன்எஃப் டெக்கால் நடக்கும். அது சம்மந்தமாக நீங்கள் இனிமேல் தான் இது தொழில் என்றாலே இப்படி தான் இருக்கும், ஏஎன்எஃப் டெக் என்றாலே இப்படி தான் இருக்குங்கிற அடிப்படையில் இந்த மொபைல் ஃபோன் ஒன்றும் நம்ம அடுத்த 3rd டேர்முக்கான மொபைல் ஃபோன் இந்த இருக்குது. அது இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி வச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம் பண்ணால் அது சும்மா வாங்கினது பழுதாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை நட்டு இருக்குது. அதால் சும்மா நான் என்ன செய்கிறேன், சிம்மனை போட்டு வச்சு அப்போ பாவிச்சிட்ருக்கேன். பாவிக்காம முட்டாலும் அன்பேக் உடைச்சாலும் அப்படி எடுத்து வச்சு வாரே. அதால் அதுவும் உங்களுக்கான ஒரு முக்கியமான இதுதான். 3rd டேர்ம் புக்கை வாங்குறதுக்கான ரெடி பண்ணுங்கள்.
நினைச்சும் பார்க்க இயலாத அளவுக்கு விடையோட செட் பண்ணி தரேன் இந்த வருஷம். அது என்ன காரணம்னா 4 வருஷமாக விடையோட வரல. தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரைக்கும் ஃபுல்லாகவே எந்த பாடம் எடுத்தாலும் விடையோடய கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குரிய அறிமுகம் மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். சாபாய். இப்போ நான் அந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 52 பேர் இந்த அறிக்கை, 52 பேர், 52 பேருக்கான குழுக்கள் முறை 3 பேரை தெரிவு செய்கிற 1000 ரூபா வீதம். அந்த அடிப்படையில் காம்படிஷன் 1000 ருபீஸ் நான் காட்டியிருக்கேன். இதே வந்து இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே என்டர் பண்ணி விட்ருக்கி, இந்த 52 நம்பர்ஸ் என்டர் பண்ணணும், 52 பேருன்றதை காட்டும். இப்போ நாம் முதலாவது ஆளை தெரிவு செய்கிறதுக்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீலை இந்த ஸ்டார்ட் ஆகுது, இது நம்பர்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இதில் முதலாவது ஆள் யாருங்கிறது நாம் இப்போ கொஞ்சம் இதில் தெரிஞ்சுடலாம். முதலாவது ஆளை தெரிவு செஞ்சது பின்னால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ரெண்டாவது ஆளில் முதலாவது ஆள் வின் பண்ணும் ஆளை இந்த சீட்டில் நான் என்ன செய்வேன், ரிமூவ் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு 51வது ஆளாக காட்டும். அடுத்து திருப்பி 51வது ஆள் திருப்பி காட்டுறது 3வது ஆள் தெரிவு செய்கிற நேரம் 3வது ஆளுக்கு என்ன செய்யும், இவடுத்து 50 காட்டும். இதில் உண்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்ப்பேன் நான் யார் வின் அண்டுங்கிறது இப்போ விளங்கும். இப்போ வீல சுற்றி முடிஞ்சிருக்கு, பார்ப்போம் என்ன யார் ஆள் வின்னர்ஸுங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சு போகும். R68 என்று சொல்லி வந்திருக்கு. இப்போ எனக்கும் யாருன்னு தெரியா, நான் இந்த சீட்டில் பார்த்து நான் அவங்களோட கதைச்சிட்டு 2வது ஆளை தெரிவு செய்வதற்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் எப்படிங்கிறது. 51 போட்டியாளருக்காக இப்போ ரொட்டேட் பண்ணுது. இப்போ 51 போட்டியாளர்களில் இப்போ 2வது வின்னர்ஸ் யாருங்கிறது நாம் பார்ப்போம். இப்போ 2வது வின்னர்ஸ் எப்படி தெரிவு செய்கிறேன்னு இப்போ உங்களை பார்த்துட்டுப்பீங்க. இது இப்படி உங்களுக்கு ஒரு புது முறை உண்டு தான். இது ஆவலாக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதில் எந்த களவு போயும் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அந்த அடிப்படையில் பாருங்கள், இதெல்லாம் நாம் நேரடியாக செய்கிறது இப்படியான ஒரு விடயங்கள் செய்கிறது பார்ப்போம். யார் வாராங்கிறது பார்ப்போம். நாம் இப்போ 2வது போட்டியாளர் எனக்கு தெரிஞ்ச ஒரு F94 காட்டுது. F94 தான் 2வது போட்டியாளர். இப்போ நாங்கள் இவையை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வரும் 3வது ஆளுக்கு F94. இப்போ 3வது போட்டியாளரை தெரிவு செய்கிறதுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 3வது போட்டியாளர் வந்து இப்போ நம்ம 52 பேர் இருந்த 3 பேர் மொத்தமாக, அதில் ஒரு ஆள் கழிஞ்சிட்டு ஆல்ரெடி 2வது போட்டியாளர் கழிஞ்சிட்டு, அப்போ போன 50 பேரை நான் வச்சு நான் என்ன செய்கிறேன், இப்போ நாங்கள் ரொட்டேட் பண்ணுறோம். 3வது வெற்றியாளர் தெரிவு செய்வதற்காக 3வது வெற்றியாளர் இந்த வாராங்க, பார்ப்போம் யார் வாராங்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணால் சரி. ரைட், அநேகமாக A03 என்று நினைக்கிறேன். ரைட், A03 இல்லை, W30 வரும். இந்த ஷோவாய் வருது. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதெல்லாம் சரியாக நடக்கும் எல்லா வேலையும். W30. ரைட், இந்த 3 வெற்றியாளரையும் யாருங்கிறத நான் இப்போ விரைவில் அவங்களோட கதைச்சி நான் ஒரு அடியாக நான் அறிவிப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாத்திமா. நான் வந்து இப்போ அந்த வின் பண்ண உங்களுக்கு நான் அறிவிச்சிருந்தேன், விளங்கிச்சா? நீங்கள் என்னதுக்காக நீங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணினீங்க? 500 போட்டோ காப்பி அடிச்சிருந்தா 1000 ரூபா காசு. சரி, அதில் இப்போ நீங்கள் வின் பண்ணிக்கிறீங்க அப்படி தானே? இன்ஷா அல்லாஹ் உங்களோட காசு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களோட வீட்டை நான் உங்களோட தருவேன். சரி தானே? 1000 ரூபா வின் பண்ணுவேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே. சரி. ஹலோ, வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களோட இந்த இரவு நடந்த போட்டியில நீங்க காம்படிஷன்ல வின் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஓ தெரியும். சரி, என்னதுக்காக இந்த போட்டி நான் வச்சேன்? அது 500 ரூபாய்க்கு மேல போட்டோ காப்பி எடுத்ததுக்கு 1000 கொடுக்குறேன். அதுல நீங்க இப்ப வின் பண்ணிக்கிறீங்க அப்படிதானே? ஓ ஓகே, இன்ஷா அல்லாஹ் உங்களோட காசு நான் நைட்டு கொண்டு தரேன். இன்னைக்கு நைட்டு கொண்டு தருவேன். சரிதானே? உங்ககிட்ட கொண்டு தரேன். ஓகே.